வெல்கம் டு தூக்குச்சட்டி சேனல். இன்னைக்கு நம்ம தூக்குச்சட்டி சேனல்ல சுவையான கல்யாண வீட்டு சாம்பார் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சாம்பார் சாப்பாடுக்கு, தோசைக்கு டபுள் மடங்கா சூப்பரா இருக்கும். இதே மாதிரி இன்னும் நல்ல ரெசிபி வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்போதான் தினம் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாத்திரம் எடுத்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம், சீரகமும் சேர்த்துக்கலாம், 3 இல்ல 4 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கத்திரிக்காய், முருங்கைக்காய் சிறுசா கட் பண்ணி வதக்கின வெங்காயத்தை கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் வரைக்கும் தட்டு போட்டு மூடி வச்சு வேக விடுங்க. அப்பதான் காய்கறி நல்லா வெந்து வரும். அதுக்குள்ள நான் 2 கிளாஸ் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து சுத்தம் பண்ணி நல்லா கழுவி எடுத்து குக்கர்ல சேர்த்து 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். பருப்பு நல்லா வெந்ததோ ஒரு பாத்திரத்துல சேர்த்து இந்த அளவுக்கு நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். மசிச்சதோ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கரைச்சி விட்டுக்கோங்க. இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு. காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சான்னு சொல்லிட்டு தட்டு எடுத்து பார்க்கலாம். தட்டு எடுத்ததும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததும் ஒரு கரண்டியில காய்கறி எடுத்து வெந்துடுச்சான்னு சொல்லிட்டு பாருங்க. கை வச்சு நசுக்கி பார்க்கும்போது தெரியுது நம்ம காய்கறி நல்லா வெந்துடுச்சுன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருந்தா மாங்காய் சேர்த்துக்கலாம். ஏன் நம்ம லாஸ்ட்ல சேர்க்கிறோம்னா மாங்காய் ஃபர்ஸ்ட்ல நம்ம காய்கறியோட சேர்த்தோம்னா நல்லா குழஞ்சிடும். அதனால நம்ம லாஸ்ட்ல சேர்த்துக்கலாம். இந்த டைம்ல நம்ம வேக வச்சு மசிச்செடுத்த துவரம்பருப்பை நம்ம காய்கறியில சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த நேரத்துல 5 நிமிஷம் வரைக்கும் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் ஆனதும் தட்டு எடுத்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொதி வந்திருக்கும். இப்போ அருமையான சுவையான மணமணக்க கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி. நீங்களும் இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு நம்ம வீட்லயும் இந்த மாதிரி கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்பதான் தினம் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். பாய். அடுத்த வீடியோல சந்திப்போம்.